ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மங்கிய நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். செய்தியை அவளோடு கூட கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். வேதாகமத்திலே பார்க்கும்போது ஒரு விதவைக்கும் அது மாத்திரமல்ல அவளுடைய எதிராளிக்கும் இருக்கிற விஷயத்துல நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் நியாயாதிபதியிடத்திலே போய் அடிக்கடி தொந்தரவு செய்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நியாயாதிபதியுடைய வாழ்க்கையிலே இவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறதான மனதில்லை. இவளுடைய வாழ்க்கையில இரக்கம் காட்ட வேண்டும் என்கிற மனது இல்லாவிட்டாலும் இவள் அடிக்கடி வந்து தன்னை தொந்தரவு செய்கிறதின் நிமித்தமாக இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நியாயம் செய்கிறதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அநீதி உள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்வாரே ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் என்பதை குறித்து இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு உவமையாக சில காரியங்களை சொல்லுகிறதை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை அவர் சீஷர்களுக்கு சொன்னார் என்றால், என்கரேஜிங் டு ப்ரே, அந்த விதவை போல எல்லாரும் இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லவில்லை. ஜபத்திலே உற்சாகப்படுத்த வேண்டும், ஜபத்திலே அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சீஷர்களுக்கு சொல்லுகிறதை குறித்து நாம் வேதாகமத்திலே தியானிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் உற்சாகம் உள்ளவர்களாய், நாம் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அருமையான பக்தன் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஒழுங்கும் கிரமமான ஜெப வாழ்க்கை இருந்தால் நாம் சாத்தானுக்கு புலி, இல்லாவிட்டால் சாத்தானுக்கு நாம் எலி. நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கும் கிரமமுமான ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். நம் வீட்டில் வளர்க்கிற செடியை எடுத்துக்கொண்டோமே ஆனால், என்றைக்காவது நாம் அதில் தண்ணீர் ஊற்றி வளர்ப்போமே ஆனால் அந்த செடி நன்றாக தழைக்காது, மாறாக அது பட்டு போய்விடும். அது மாத்திரமல்ல, நம்முடைய உடம்பை எடுத்துக்கொண்டால் என்றைக்காவது நாம் ஆகாரத்தை சாப்பிட்டோம் என்றால் நம்முடைய உடல்நிலை கூட சோர்வடைந்து விடும். நாம் உபயோகிக்கிற வாகனத்தை கூட எடுத்துக்கொண்டால் என்றைக்காவது எத்தனையோ மாதத்திற்கு ஒரு முறை பெட்ரோல் போட்டால் அந்த வாகனமானது ஓடாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அனுபவம் என்னவென்றால், ஒழுங்கும் கிரமமான ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில என்றைக்கோ ஒரு நாள் ஜெபித்தேன், என்றைக்கோ ஒரு நாள் வேத வாசித்தேன், என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவரோடு கூட நான் உறவாடினேன் என்கிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில வேலைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வற்புறுத்துகிறதை குறித்து நான் சொல்லுகிறேன். ஒரு அருமையான பக்தன் சொல்லுகிறான், ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல எரிகிற திரிகளை தேவன் தேடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நீங்க ஒரு எரிகிற திரியா இருந்தா அதிகமா நீங்க ஜெபிப்பீங்க. அதிகமா ஜெபிக்கிற நீங்க உங்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் தேசத்திலே பல காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, பக்தன் ரேவன்கள் இவ்விதமாய் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியின் அக்கினி நம்மில் பற்றி எரியாததினாலே பாதாள அக்கினியில் ஆத்துமாக்கள் அழிந்திட விரைகின்றன அப்படின்னு சொல்றாப்ல. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பற்றி எரிய வேண்டும். அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு அருமையான ஒரு பக்தன் இருந்தார், ஜான் நாக்ஸ் என்றதான தேவ மனிதர். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பல மணி நேரங்கள் ஜெபிப்பாராம், பல மணி நேரம் முழங்காலிலே ஜெபிப்பாராம்.
அவருக்கு ஒரு பாரம் ஸ்காட்லாந்து தேசத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய பாரமாகவே ஒவ்வொரு நாளும் முழங்காலிலே பல மணி நேரங்கள், ஆண்டவரே ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லாவிட்டால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாராம். அதனுடைய விளைவாக தேவனாகிய கர்த்தர் ஸ்காட்லாந்து தேசத்திலே மிகப்பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார். இவருடைய ஜபத்தின் விளைவாக ஏராளமான ஜனங்கள் ஸ்காட்லாந்து தேசத்திலே ரட்சிக்கப்பட்டார்கள், தொடப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். இவருடைய ஜபத்தின் விளைவாக அந்த தேசத்தை அரசாண்டதான இரத்த வெறி கொண்ட மேரி என்கிறவள் இவ்விதமாய் சொல்லுகிறாள், நான் யாருக்குமே பயப்படுவதில்லை, ஆனால் ஜான் நாக்ஸ் முழங்காலின் நிமித்தம் நான் பயப்படுகிறேன். அவர் எப்பொழுதெல்லாம் முழங்கால் படியிடுகிறாரோ அப்பொழுதெல்லாம் நான் பயப்படுகிறேன். அவர் முழங்கால் படியிடும் போது இன்று உடம்பு பற்றி எரிகிறது என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை குறித்து அநேக இதிலே போடப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஜெபிக்காம இருந்தீங்கன்னா, அது மாத்திரமல்ல ஜெபிப்பதிலே சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில பின்தங்கி இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வைங்க. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா ஆண்டவர் உங்களுக்காக 10 அடி எடுத்து வைப்பார். நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கவே நீங்கள் யோசிப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக எப்படி 10 அடி எடுத்து வைப்பார். அருமையான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில அனுதினமும் ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். அனுதினமும் உங்க ஜெப பலிபீடத்துல பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என்றைக்கோ ஒரு நாள் நான் பலி செலுத்துறேன் என்பது அல்ல, அனுதினமும் உங்க ஜெப பலிபீடத்துல பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வேதாகமத்தில் இந்த 18 லூக்கா 18 அதிகாரத்திலே பார்ப்போமே ஆனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உவமையை சொன்னார் என்றால், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. வேதாகமத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புகிறார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில சோர்வின் மத்தியில நீங்கள் தழைத்து போயிருக்கலாம், சோர்வின் மத்தியில சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகிற உங்களுக்கு நான் புதிய பலனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. வேதாகமத்தில் பார்ப்போமே ஆனால், அநேக பக்தர்கள் பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கருத்தாய் ஜெபித்தார்கள், ஊக்கமாய் ஜெபித்தார்கள், போராடி ஜெபித்தார்கள், அழுது ஜெபித்தார்கள், மன்றாடி ஜெபித்தார்கள், உபவாசித்து ஜெபித்தார்கள். உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க ஜெபத்தை நீங்க அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது ஆமென், இங்கே எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வரும் என்று சொல்லி சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். ஆமென். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இன்றைய சூழ்நிலை பார்த்தோமே ஆனால் அநேக விதங்களிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே சோர்வு வருகிறது. ஆமென். நம்பர் 1 உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன், வியாதி வரும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்கா சோர்வு வந்துருது. ஏன் வாழ்க்கையில் இந்த வியாதியை ஆண்டவர் அனுமதித்தார்? ஏன் வாழ்க்கையில் இந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதித்தார்? எத்தனை நாட்களா நான் வியாதியிலேயே போராடி கொண்டிருக்கிறேன், சோர்ந்து போய் இருக்கீங்களம்மா, உங்க வியாதி ஆண்டவர் மாற்ற போகிறார். என் பணம் எல்லாம் டாக்டருக்கே நான் செலவழித்துட்டு இருக்கிறேன், என்னுடைய வருமானம் எல்லாம் மருத்துவர்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கண்ணீரோடு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய வியாதி நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா இன்னைக்கு நீங்க எழும்ப வேண்டும் ஆண்டவருக்காக. if you don't pray you will faint. வியாதி நிமித்தம் நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். ஆண்டவர் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் மாற்றுவார். எனக்கு ஏன் இந்த வியாதி ஆண்டவர் தந்தார்? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆண்டவர் தந்தார்? என்னால் எழும்ப முடியவில்லை, என்னால் உட்கார முடியவில்லை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் வரும் என்று சொல்லி நான் ஒரு காலம் சிந்தித்ததே இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்கல்ல அம்மா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படி விரும்புகிறார். இதுவரைக்கும்
என்னைக்கு உங்க வாழ்க்கையில வியாதி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும்படி ஆண்டவர் உங்களை வற்புறுத்துகிறார். வேதாகமத்திலே பார்ப்போமே ஆனால் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில பார்ப்போமே ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாப்ல, எசேக்கியாவை பார்த்து நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் அப்படின்னு சொன்னாப்ல. சொன்ன உடனே எசேக்கியா என்ன செய்தா தெரியுமா? சுவர்ப்புறமாய் திரும்பி உட்கார்ந்து கொண்டு அவன் அழுதான். தேவனாய் கர்த்தர் அழுகையின் சத்தத்தை பார்த்து 15 வருடங்களை ஆயுள் நாட்களை தேவனாய் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி காத்திருக்கிறார். உங்களுடைய வியாதியில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி வாஞ்சிக்கிறார். உங்க வியாதி நிமித்தம் சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்க எழும்பி ஆண்டவருக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளை, இரண்டாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் சோர்வு வருகிறது என்றால் உதவியற்ற நிலைமை, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை வரும்போது, ஐயோ நான் இவங்களை நம்பி இருந்தேன், இவங்க கூட எனக்கு உதவி செய்யலையே, ஐயோ இவங்களை நம்பி இருந்தேன், என்னை கைவிட்டுட்டாங்களே, சொந்தக்காரங்க என்னை கைவிட்டுட்டாங்களே, கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய எல்லாருமே கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? அருமையான தேவ பிள்ளையே, இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாருடைய நிலைமையை பார்ப்போமே ஆனால் வீட்டை விட்டு துரத்தி அவள் கடந்து போகும்போது அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீர் இருக்கிறது. பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண் போன திசையிலே கடந்து போனாள், கால் போன இடத்திலே அவள் நடந்து போய்கொண்டே இருந்தாள். எங்க போக வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லை. ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு இக்கட்டான நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கும் போது நீங்க கூட சோர்ந்து போயிடுறீங்கல்ல, என் வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறது, ஆகவே நான் சோர்ந்து போயிருக்கிற, ஜெபிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், if you don't pray you will faint. நீங்க ஜெபிக்க அந்த சூழ்நிலையிலையும் கைவிடப்பட்ட நிலைமையிலையும் நீங்க ஜெபிக்கவில்லை என்றால் சோர்ந்து போவீர்களே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். மூன்றாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது சோர்வு வருகிறது என்றால் எதிரிகள் எழும்பும் போது சோர்வு வருகிறது. அருமையான தேவ பிள்ளையே, நீங்க நினைக்கலாம் எனக்கு எங்க பார்த்தாலும் எதிரிதான், உள்ளுக்குள்ளே எதிரிதான் இருக்கிறாப்ல, எங்க பார்த்தாலும் பக்கத்து வீட்டுல எங்க பார்த்தாலும் எனக்கு எதிரிகள் தான். ஆண்டவருடைய சமூகத்துல எதிரிகள் எழும்பினாலும் நீங்க சோர்ந்து போகாதுங்கம்மா, நீங்க ஜெபிங்க. if you don't pray you will faint. நீங்க ஜெபிக்கலனா நீங்க சோர்ந்து போயிருவீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது, என் பகைஞர் கண்டு வெட்கப்பட்டு போகும்படியான அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தரும் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீதுக்கு ஏராளமான சத்துருக்கள் இருந்தார்கள், ஆனால் அதன் மத்தியில அவன் சோர்ந்து போகவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிய ஆண்டவர் உதவி செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சத்துருக்கள் எனக்கு நிறைய இருக்கிறாங்களே, நீங்க கவலையே படாதுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படி விரும்புகிறார். வியாதி வரும்போது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகலாம், ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது சோர்ந்து போகிறோம், எதிரிகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகிறோம். நான்காவது, ஒரு மனுஷன் எப்ப சோர்ந்து போறான் தெரியுமா? இழப்புகள் வரும்போது சோர்ந்து போகிறோம். ஐயோ என் வாழ்க்கையில ஏன் இந்த இழப்பு வந்துச்சு, என் பிள்ளை இழந்து தவிக்கிறேனே, என்னுடைய கணவனை இழந்து தவிக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த இழப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் தட்டி எழுப்பும்படி விரும்புகிறார். சோர்வின் மத்தியில ஜெபிக்காம இருக்கிறீங்களா? நீங்க ஜெபிங்க, உங்க வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். யோபுடைய வாழ்க்கையை பார்த்தோமேயானால் எல்லா பிள்ளைகளையும் ஒரே நாளிலே இழந்து போனான். அது மாத்திரமல்ல, சொத்துக்களை இழந்தான், சுகத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அந்த இழப்பின் மத்தியில கூட சொல்றாப்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், பூமியின் மேல் நிற்கிறதை நான் கடைசி நாளில் பார்ப்பேன் என்று சொல்லி வீரம் முழக்கமிட்டு வைராக்கியத்தோடு சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் நீங்க அப்படி இருக்கிறீங்களா? சின்ன ஒரு காரியம் நடந்த உடனே ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார், நான் ஆண்டவரை தேடுவதில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, வேதாகமத்தில் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமே ஆனால் அந்த ஏழை விதவை அவள் நீதிபதி இடத்துல போனாப்ல. நீதிபதி எங்க இருப்பாப்ல? நீதிமன்றத்தை தான் இருப்பாப்ல. அப்போ உள்ள நீதிமன்றத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். அப்போ அந்த பாலஸ்தீனா தேசத்தில் உள்ள நீதிமன்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கட்டடத்தை போல அல்ல. ஆமென். அது ஒரு டென்ட் கூடாரம் போட்டு அமைத்திருப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இடத்திலையும் கொண்டு செல்வதற்கு வசதியாக அவர்கள் அமைத்திருப்பார்கள். ஏன்னா அந்தந்த ஏரியால சர்க்கியூட்ல உள்ளவங்களை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வைத்திருப்பார்கள். இரண்டாவதாக, அங்க உள்ள நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா
ஆமீன். ஒரு நபருக்கு 3 நீதிபதி இருப்பாங்க. ஆமீன். நம்ம கேஸ் ஃபைல் பண்றவங்களுக்கு ஒரு நீதிபதி இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய எதிராளிக்கு ஒரு நீதிபதி இருப்பாப்ல. அது மாத்திரமல்ல, கள்ள நீதிபதி, அது அந்த அரசாங்கத்திலிருந்து ஒரு நீதிபதி, அவங்கள கள்ள நீதிபதி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு கையூட்டு லஞ்சம் எதுவும் கொடுத்தால் நீதிபதியுடைய கவனத்தை அவர்கள் திசை திருப்பி விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். அப்படிப்பட்டதான நீதிமன்றங்கள் அந்த நாட்களிலே செயல்பட்டது. ஆமீன். அது மாத்திரமல்ல, அந்த நீதிமன்றத்துக்கு உள்ள போனோம்னா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அது பெர்மிஷன் வாங்கலைன்னா உள்ள போக முடியாது. அது மாத்திரமல்ல, நம்ம உள்ள போக முடியாத சூழ்நிலை இருக்குமே, ஆனால் வெளியே இருந்து கூட உள்ள போகலைன்னா வெளியே இருந்து உள்ள என்ன நடக்கிறது, நீதிமன்றத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெளியே இருந்தே கண்காணிக்க முடியும். ஆமீன். இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். இந்த விதவையுடைய வாழ்க்கையில் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாதபடி 3 காரியங்கள் அவளை தடுத்தது. அந்த 3 காரியங்கள் என்ன என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லபடி வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக, இவள் ஒரு பெண், ஆகவே இவள் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாமல் காணப்பட்டது. பாலஸ்தீனா தேசத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் நீதிமன்றத்திற்கு செல்லவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட காரியம் அவளுடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே, இவள் பெண் என்றபடினாலே நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாத ஒரு தடை காணப்பட்டது. ஆனால் அந்த தடையை மீறியும் இவள் கடந்து சென்றாள். இரண்டாவதாக, இவள் ஒரு விதவை. இவள் நீதிமன்றத்துக்கு போனா கூட இவளோட துணை நிற்பதற்கு கணவன் கூட இல்லை. ஆகவே இவள் போக முடியாத ஒரு தடை காணப்பட்டது. அந்த தடையை மீறி இவள் என்ன செய்தாள் என்றால் இவள் கடந்து சென்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, இவளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீதிமன்றத்திற்கு செல்ல இவளுக்கு எது தடையா இருந்தது என்றால் இவர் ஒரு ஏழை. அது மாத்திரமல்ல, இவளுக்கு லஞ்சமோ கையிட்டோ அந்த கள்ள நீதிபதிட்ட கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமீன். ஆகவே இவள் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு இந்த காரியம் தடையாக காணப்பட்டது. ஆனா இந்த 3 காரியத்தை மீறி, இந்த 3 தடைகளை மீறி இவள் நீதிபதி இடத்துல கடந்து சென்றாள். அருமையான தேவப்பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி பல தடைகள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் நிறைய தடை இருக்குது. ஐயோ, தடை எங்க போனாலும் தடை. பிள்ளைகள் வாழ்க்கையில தடை, கணவன் வாழ்க்கையில தடை, பிள்ளைகள் வாழ்க்கையில தடை, குடும்பத்துல தடை, எங்க போனாலும் தடைன்னு சொல்லி அழுது கொண்டே இருக்கிறீங்களே, இன்னைக்கு உங்க தடைகளை மீறி நீங்க கடந்து சொல்லுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தபடியாக உங்களுக்கு இதுல இருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். இந்த விதவை என்ன செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். இந்த விதவை என்ன செய்தால் என்றால் அவள் நீதிமன்றத்துக்கு போனார். நீங்களும் நானும் எங்க போனோம் தெரியுமா? ஆமென். இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசன தண்டைக்கு போனும். அவள் நீதிமன்றத்துக்கு போனா, நீங்க கிருபையை தாங்குகிற ஆசனம் கிருபாசனத்துக்கு போங்க. அவர்தான் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இவள் ஒரு ஏழை. ஆமென். ஆனால் வறுமையை தாண்டி இவள் நீதிபதி இடத்துல போனா. நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, நம்முடைய பட்டம், நம்முடைய படிப்பு, நம்முடைய அழகு, நம்முடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் தாண்டி நீங்களும் நானும் ஐஸ்வர்ய சம்மனர் இடத்துல போகணும். அவர்தான் நமக்கு நீதி செய்கிறவர், அவர்தான் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். இந்த ஏழை விதவை என்ன செய்தால் என்றால் அந்த நீதிபதி இடத்துல கடந்து சென்றால் அது அறிமுகம் இல்லாத ஒரு நபர். ஆமென். நீங்களும் நானும் ஆமென் அறிமுகமான ஒரு நீதிபதி இருக்கிறார். அவர்தான் தேவனாகிய கர்த்தர். ஏன்னா அவர் ஏன் அறிமுகமானவர்னா, நம்ம அவருடைய பிள்ளைகள், we are the children of God. நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் அறிமுகமானவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, அடுத்ததாக நாம் இந்த விதவை குறித்து பார்ப்போமே ஆனால், அவரை பார்ப்பதற்கு ஆமென் அந்த நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு ஃபிக்ஸட் டைம் அண்ட் ஃபிக்ஸட் டேட் தான் கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு வரணும், இந்த தேதியில இத்தனை மணிக்கு வரணும்னு கொடுத்திருப்பாங்க. அப்பதான் அந்த நீதிபதியை பார்க்க முடியும். ஆனா நீங்களும் நானும் அந்த நீதிபதியை பார்க்கிறதுக்கு எந்த ஃபிக்ஸட் டைமும் கிடையாதுமா. எப்போ போனாலும் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். எப்போ போனாலும் அவர் நம்முடைய கரங்களினால் அவர் அணைத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். இந்த விதவைக்கு பரிந்து பேசாங்க யாருமே கிடையாது.
ஆமென். அவளுக்கு யாருமே கிடையாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த நீதிபதி கிட்ட போனா பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் பரிந்து பேசுகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நினைக்கிறீங்களே, எனக்கு பரிந்து பேச யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, இவள் இந்த ஏழை விதவை நீதிபதிட்ட கடந்து போகும்போது அவளுக்கும் எதிராளிக்கும் தான் பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனை யாருமே பார்த்திருக்கல. அது மாத்திரமல்ல, எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. அவங்க பார்த்தாங்க அப்படின்னு ஒரு எவிடன்ஸுமே இல்லை. அங்க போய் இப்படி எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவளுக்கு அத்தாட்சி இல்லாத ஒரு நிலைமை. ஆனா நீங்களும் நானும் நம்ம அந்த நீதிபதிட்ட போனா நிறைய அத்தாட்சி இருக்குது, நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஏசப்பா, நீங்க இப்படி எல்லாம் எனக்கு சொல்லி இருக்கீங்கல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லி இருக்கீங்களே ஏசப்பா அப்படின்னு வாக்குத்தத்தங்களை கோட் பண்ணி அந்த நீதிபதிட்ட கேட்க முடியும். அருமையான தேவ பிள்ளையே, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை நமக்கு சொன்னார் என்றால், நாம் ஜெபிக்காவிட்டால் நமக்கும் இந்த நிலைமை வந்துரும். இந்த அம்மா மாதிரி நமக்கும் இந்த நிலைமை வந்துரும். இந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன், இந்த நீதிபதி எப்படி இருந்தார், ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். இந்த நீதிபதிட்ட போய் எவ்வளவுதான் அழுதாலும் அவர் கவனம் செலுத்தவே மாட்டார். நல்லா கவனிங்க, உலக நீதிபதிட்ட போய் உங்களுடைய நியாயத்தை போய் சொன்னீங்கன்னா எவ்வளவுதான் அழுதாலும் உங்க மேல அவர் கவனமே செலுத்த மாட்டார். ஆனா அந்த நீதிபதிட்ட போனீங்கன்னா அழுதீங்கன்னா, ஏமா அழுகிற அழாதமான் கண்ணீரை துடைத்து விடுவார். ஏமா ஏன் அழுகிற, அவருடைய இடதுகை தலையின் கீழும் வலதுகை அணைத்துக் கொள்ளும்படி செய்யும். தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில நீதி இல்லைன்னு அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? அழாதுங்கம்மா, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உலக நீதிபதிட்ட நீங்க போனீங்கன்னா நம்முடைய டைம் விரயமாகும், நம்மளுடைய மணி விரயமாகும். ஆமென். அதை பத்தி அவர் கரிசனையே படவே மாட்டார். எவ்வளவுதான் அவங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த நீதிபதி கரிசனை உள்ளவரே அல்ல. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் கரிசனை உள்ளவர். ஐயோ, என் பிள்ளை எவ்வளவா எனக்காக வெயிட் பண்றாப்ல, எவ்வளவா எனக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி அவர் நம்ம மேல மிகவும் பிரியமாயிருப்பார். நம்ம மேல கரிசனை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நீதிபதியை போலமா விசாரிக்கிற ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அது மாத்திரமல்ல, ஆமென். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன், இந்த ஏழை விதவை நீதிபதிட்ட போயிருக்கும் போது அலட்சியப்படுத்தியிருப்பாப்ல, தோற்றத்தை பார்த்து அலட்சியப்படுத்தியிருப்பாப்ல. என்ற இந்த அம்மா இப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தியிருப்பாப்ல. ஆனா நீங்க ஏசப்பாட்ட போனீங்கன்னா, அந்த நீதிபதிட்ட போனீங்கன்னா அவர் உங்களை அலட்சியப்படுத்தவே மாட்டார். நீங்க படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஏழையோ இல்ல பணக்காரங்களோ, திக்கற்றவர்களோ விதவையோ, எப்படி இருந்தாலும் சரிமா, உங்களை அவர் அணைத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். உங்களை புறம்பே தள்ளவே மாட்டார். எந்த நிறத்தாரா இருந்தாலும் சரி உங்களை அலட்சியப்படுத்தவே மாட்டார். ஒருவேளை நீங்க மனுஷ நிமித்த அலட்சியப்படுத்தப்பட்டு போயிருக்கிறீங்களோ, மனுஷ நிமித்த ஒருவேளை உங்க வாழ்க்கையில நொந்து போயிருக்கிறீங்களோ, ஐயோ என்னை இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதுங்க. அந்த நீதிபதிட்ட போனீங்கன்னா உங்களை அலட்சியப்படுத்தவே மாட்டார். அது மாத்திரமல்ல, இந்த நீதிபதி, உலகத்து நீதிபதி என்ன செய்வாங்கன்னா, இவள் போகிறது, இந்த ஏழை விதவை போனது அடிக்கடி தொந்தரவாக காணப்பட்டது. அடிக்கடி இவள் போய் அலட்டினது தொந்தரவாக காணப்பட்டது. ஆனா நீங்க நானும் இந்த நீதிபதிட்ட போனீங்கன்னா அடிக்கடி வாமா தேவ சமூகத்தை வாஞ்சி அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் நானும் தேவ சமூகத்தை நீங்க வாஞ்சிக்கிறவராய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில அநேக காரியத்திற்காக நான் ஜெபித்துட்டே இருக்கிறேன், ஆனா டிலே ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்களா? God's delays are not the delays of inactivity but of preparation. ஆண்டவருடைய தாமதம் என்பது, ஆமென், அவரால் செய்ய முடியாது என்பது அல்ல, நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களே, என் வாழ்க்கையில தாமதப்பட்டு கொண்டே இருக்கிறது, என் வாழ்க்கையில தாமதம் ஆகி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி, ஆமென், வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Hope deferred makes the heart sick, but
but when the desire is fulfilled, it is the tree of life என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவப்பிள்ளை, ஏதோ ஒரு காரியத்திற்காக பல வருடங்கள் நீங்கள் காத்திருக்கிறீங்கல்ல, ஐயோ இந்த காரியத்திற்காக நான் எதிர்பார்த்திருக்கிறேன், இந்த காரியம் நடக்காதா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா என்று சொல்லி நான் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, என் பிள்ளைகள் விஷயத்துல, என் கணவன் விஷயத்துல இந்த கடன் பிரச்சனை அடைபடாதா என்று சொல்லி பல வருடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு இறங்கி உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அருமையான தேவப்பிள்ளையே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I am the Lord, for they shall not put to shame who wait for you. யார் யார் ஆண்டவருடைய முகத்தை நோக்குங்களோ அவங்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். அருமையான தேவப்பிள்ளையே, எந்த சூழ்நிலையானாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் உவமையாக அவர் சொல்லி இருக்கிறார். உவமையாக, parable, உவமையாக சொல்லி இருக்கிறார். ஆமே, நீங்க அந்த நியாயாதிபதியை நோக்கி பாருங்க. அந்தபடியே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் உங்க வாழ்க்கையில நியாயம் செய்வார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்கிற அனுபவத்தை குறித்து இந்த நாட்டில் தியானித்தோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் பல காரியங்களுக்காக நெடுங்காலமாய் காத்து கொண்டே இருக்கிறார்கள். சில காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்தவரை சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. எங்க பிள்ளைங்களை நீக்கி தட்டி எழுப்புங்கப்பா. அவன் சோர்வின் மத்தியில் ஜெபிக்கத்தக்கதாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அநேக வருடங்களாய் பிள்ளைகள் ஆண்டவரே அவன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்காதா, இந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு சீக்கிரம் நியாயம் செய்வீராக. உலகத்தின் நியாயாதிபதியை காட்டிலும் நீர் உண்மையுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே. உலகத்தின் நியாயாதிபதியை காட்டிலும் நீர் கரிசனையுள்ளவர் ஆண்டவரே. உலகத்தின் நியாயாதிபதியை காட்டிலும் நீர் எங்களை அரவணைக்கிறவர் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதத்தை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் அருமை பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய செய்தி அவளோடு கூட கேட்டீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.